அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை மேம்பட, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையத்துக்கான எல்லா வேண்டுதலையும் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இன்று கார்த்திகை விரதம், முருக வழிபாடு ரொம்பவே நல்லது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைவ்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ பஞ்சாங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தேதி பார்த்தீங்கன்னா 13/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நாளா இருக்கு. எந்த நேரத்துல போடலாம்னு சொல்றேன். திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி பகல் 4 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு அமாவாசை திதி ஆரம்பிக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் காலையில 4:03 முடிஞ்சிடுது. நாள் முழுக்க கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:42க்கும், சூரியன் மறைவு மாலை 6:35க்கும். நல்ல நேரம் காலையில 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 8:55 10:32 வரைக்கும். இது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம். யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 1:45 3:22 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 5:42 7:19 வரைக்கும். இப்போ திரையோதசி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெகு நாட்களாக நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள். அதே மாதிரி ஏதாவது கற்க படிக்கிறதுக்கு, ஆடல், நகை, வண்டி ஓட்டப்பயிற்சி, எழுதுதல் முதலிய விஷயங்களுக்கு ஏற்றது. நிறைய விஷயங்கள் படிக்கவும் கற்றுக்கவும் ஏற்ற ஒரு திதியாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு சாமி கும்பிட, சமையல் செய்ய, சூளைக்கு இட, தீயிட, கடன் கொடுக்க, சுரங்கம் வெட்ட ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு ஓய்வு, மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு உதவி, சிம்ம ராசிக்கு மறதி, கன்னி ராசிக்கு ஈகை, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு வெற்றி, தனுஷ் ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு உதவி, மீன ராசிக்கு எதிர்ப்பா இருக்கு. நாள் உங்களுக்கு சாதகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதுக்காக சிந்திச்சு செயல்படுங்க. திட்டமிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் சிறப்பானதாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமும் குழப்பங்களும் இருக்குது. பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சூழ்நிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கும். அதே நேரங்களில் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம் தேவை. சிந்தித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்று உறவினர்களோடு கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை செய்கிறவங்க இடத்துல வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் ஓரளவு குறையும். தெய்வ வழிபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தரும். இன்றைய நாள் சாதகமான பலன்களை அளிக்காது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கவும். மனசுல ஒரு அமைதியற்றதாகவும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை. இன்று நாளை சிறப்பாக இருக்கணும்னா பிரார்த்தனையில் இருக்கிறதும் சாமி கும்பிட்றதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் பரபரப்பாகவும் அதிகமாகவும் இருக்குது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களோட வேலைகளை திறமையாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட அணுகுமுறையில் கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டியது அவசியம். தனக்கிட்ட தேவையில்லாத உணர்வுகளை வெளிப்படுத்தி சற்று வன்முறையும் இருக்கிற மாதிரி இருக்கு. கோவப்படாதுங்க, அமைதியாக இருங்க. நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க இதெல்லாம் தவிர்த்துட்டு தனக்கூட நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசி பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குடும்ப செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் செலவுகள் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கண்களில் வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு இருக்கும். ஆனாலும் சில விஷயங்களில் நிதானமும் பக்குவமும் இருந்ததுன்னா நல்ல ஒரு செயல் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்களை திட்டமிட்டு சீக்கிரமாக முடிக்கிறது நல்லது.
குடும்பத்துல மனைவி வழி உறவினர்கள் மூலியமா அனுகூலம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமான முன்னேற்றம் இருக்கு. தடைகள் எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதனால செலவுகளும் அதிகமாகும். தொழில இருந்த கொஞ்சம் தேக்க நிலை மாறி முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்று ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். மோசமான விளைவுகளை தடுக்க பேச்சுல ரொம்பவே கட்டுப்பாடு தேவை. நண்பர்களை சந்திச்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துல முடிக்க முடியாது. திறமையோட வேலைகளை செய்யுங்க. திட்டமிட்டு வேலைகளை செயல்படுத்துறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட வேலைகளை செவ்வன செய்ய வேண்டிய நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சந்தோஷமான மனநிலை உங்களுக்குள்ள இல்லை. அதனால உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கிறதுனால துணைக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் காணப்படும். அதை முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு துணைக்கிட்ட கேஷுவலாக பேசுகிறதும், அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போகிறதும் நல்லது. முடிஞ்சால் உங்களை நீங்களே தனிமையாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பும் செலவினங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக அலர்ஜி இல்லைன்னா ஒவ்வாமை மாதிரி இருக்கும். தொண்டையில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்று கொஞ்சம் பதட்டம் இருக்குது. தேவையில்லாத மன வருத்தங்களால் கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ளே பார்த்து பேசுங்க. நிதானமாக நடந்துக்குங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தொழிலில் பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வார்த்தைகள் மற்றும் செயல்களில் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்று குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், அதுவும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். திருமண சுப முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு பண பிரச்சனை அதிகமாக்குற மாதிரி இருக்குது. சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கும். நண்பர்களோட உதவி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு சில சவாலான தினமாக தான் இருக்கும். நீங்கள் நடக்கிற விஷயங்களை கண்டிப்பாக கவனித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. அதிலிருந்து சில அனுபவங்கள் கற்றுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று சவால்களை எதிர்கொள்ள கடினமாக உணர்வீங்க. தைரியமாக உறுதியோடு இருங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அது உங்களுக்கு சின்ன அதிருப்தியாகும் உங்கள் மேலே. அதனால் வேலைகளை திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட முரண்பட்ட கருத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தவறான புரிதல் ஏற்படும். அதனால மனசுக்குள்ள திருப்தியும் நல்லிணக்கமும் ஏற்படாது. புரிதல் இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த செலவினங்கள் அதிகமாக தான் இருக்கும். செலவுகளை சமாளிக்க சின்ன அளவில் கடன்கள் வாங்குற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. கடன் வாங்குறதும் கொடுக்கறதும் இன்று தப்பாக போகும். அதே நேரங்களில் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. ரிலாக்ஸாக ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வருகை, வீட்டில் வந்து சந்தோஷம், அதாவது சுபகாரியம் நடக்க இருக்கிற சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு சகோதர சகோதரி வழியில் அனுகூலம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தொழில் விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. எடுக்கிற முயற்சிகளுக்கு நண்பர்கள் ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் கனவுகள் இன்று நிறைவேறும். உங்களோட தனிப்பட்ட திறன் பலனளிக்கிற மாதிரி இருக்கு. நீண்ட கால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது மூலிமா மன அமைதி கிடைக்கும். அதே நேரம் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட திறமைகளை நிரூபிக்க ஏற்ற ஒரு நாள். திறம்பட செயல்பட்டு தரமான பணிகளை வழங்குவீங்க. அது உங்களுக்கு பாராட்டும் பேரும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது. எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது, கவலையே இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஆழ்ந்த டீப்பான லவ் அப்படின்னு 2 பேரும் வெளிப்படுத்தி தொணக்கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாகவும் வெளியில் போய் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சிறந்த நிதி வளர்ச்சி இருக்குது. நிதி சம்பந்தமாக வேகமாகவும் விவேகமாகவும் முடிவெடுப்பீங்க. பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செஞ்சு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆரோக்கியம் திடமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைஞ்சிருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. நல்ல ஒரு திட்டமிடல், புத்திசாலித்தனம், திறமை எல்லாமே வெளிக்காட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரமும் பெற்றோரோட ஆதரவும் கிடைக்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்கிற நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் ஏற்படும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். கடன்களை குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் வெளிக்காட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள். இன்று உங்களோட கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு வெற்றியை எல்லா விஷயத்திலையும் தரும். நாள் முழுக்க புது மலர்ச்சியோடையும் புத்துணர்வோடையும் இருப்பீங்க, கவலையே இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வேலை விஷயமா பயணம் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் வளர்ச்சியும் தரக்கூடிய விதத்தில் இருக்குது. ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உண்மையான மற்றும் நேர்மறையான அன்பை வெளிப்படுத்துவீங்க. அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுறது, பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது 2 பேருக்குள்ளேயும் விசுவாசமும் நல்ல ஒரு புரிதலையும் அதிகப்படுத்தி நல்ல மகிழ்ச்சியான நாளாக தான் கொண்டு போகலாம். காதலர்களுக்கு இன்று ஏற்ற நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு கணிசமாக உயரும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுறது லாபத்தை தரும். இன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க, அறுவடை அப்புறம் பார்த்துக்கலாம். நாள் சேமிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு புத்துணர்ச்சி காரணமாக இன்று நாள் முழுக்க திடமான ஆரோக்கியமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது, கவலையே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொறுப்புகள் காரணமாக சின்னதாக மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. பொறுமையும் நிதானமும் தேவை. பெற்றோரோடையும் சரி குழந்தைங்களோடையும் சரி கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாமல் இருக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கவனம். பணத்தால் சில வாக்குவாதங்கள் எழலாம். உறவுகளுக்குள்ள கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வெளியிடங்களுக்கு போகும்போது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. அது உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு பகலில் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். சிலரோட அதாவது பெரியவங்களோட ஆதரவு மனசுக்கு திருப்தியை தர மாதிரி இருக்குது. சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்குது. சின்ன சின்ன தடைகள் முன்னேற்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் மந்தத்தன்மை வேலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. திறம்பட உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. தன்னம்பிக்கையெல்லாம் குறைக்காதீங்க. நம்பிக்கையோடு செயல்பட்டு பணிகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட பேசும்போது உங்களோட கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட அணுகுமுறையில் பொறுமை ரொம்பவே அவசியம். ஒருவருக்கொருவர் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நட்போட நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலயமா கொஞ்சம் ஆதாயம் இருக்குது. கொஞ்சம் பணம் வரவு இருக்கும். அதே நேரங்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செலவுகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் சின்னதாக முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுக்க வேண்டிய நாளாக இருக்குது.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா எதிர்பாராத மன வருத்தங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள், அந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸ் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளேயும் சரி ஒரு கவலையும் பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தைரியமும் உறுதியும் இருந்தால் நாள் உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தினரோட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. பயணங்கள் செய்யும் போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க இன்று எதிர்பார்க்கிற பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எந்த ஒரு அவசரமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்லது. டேக் இட் ஈஸி அப்படிங்கிற முறையில் கொண்டு போனீங்கன்னா நல்ல பலனை அடையலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்தில் வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அது உங்களுக்கு கவலை அளித்தாலும் கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இன்று பொறுமை எழுந்து தேவையில்லாத வாக்குவாதம் செய்கிறதும் பிரச்சனைகளை கிளப்புற மாதிரி இருக்கும். அது நல்லிணக்கத்தையும் உறவையும் பாதிக்கும். சரியான புரிதல் வேற இல்லை. அதனால விட்டு கொடுத்து போகிறதும் அமைதியாக இருக்கிறதும் இன்றைய நாளில் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் காரணமாக பணம் கரையிற மாதிரி இருக்குது. சேமிப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுங்க. வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோடு தான் ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கிட்டு நாளை கொண்டு போகலாம். சாதகமான பல விஷயங்கள் உங்களால் முடியும். தைரியமும் உறுதியும் இன்று உங்கள் கூட எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறத்துக்கு உதவியாக இருக்கும். பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளியூர்ல இருந்து வர வேண்டிய தொகை வந்து சேரும். சிறப்பான பலன்கள். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இன்று ரொம்பவும் மிக சிறந்த நாள். ஆரம்பத்துல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். சின்னதா ஏமாற்றம் இருக்கும். அதே நேரத்துல உங்களோட முயற்சி மூலியமா அதை நீங்க நினைச்சதை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கனவுகளும் நீங்க விரும்பிய விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்களோட திறமையான செயல்பாட்டை கண்டு கூட வேலை செய்கிறவங்க பொறாமைப்படுவாங்க. வேலையில முழு திருப்தி இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், சந்தோஷமான மனநிலை துணைக்கிட்ட வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் லேசா எடுத்துக்கிட்டு நாள் முழுக்க கூலான மனநிலையோட ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாள். காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வெளியில போயிட்டு வருது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அனுகூலமாக தான் இருக்கு. அதே நேரத்தில் சின்னதாக செலவுகள் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சளி இருமல் எப்பவுமே இருக்கும். அதையும் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்று நீங்கள் எந்த விஷயத்தையும் ஜாலியாக சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக உங்களோட தைரியத்தோடையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் நாளை உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக்கி கொடுக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் புதுப்பொலிவும் நாள் முழுக்க தெரியும். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் போவீங்க. மகிழ்ச்சியான டைம்கள் நிறைய இருக்குது. குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நண்பர்களோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையும் மன மகிழ்ச்சியோட செய்வீங்க. பசங்க பொறுப்போடு இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சின்னதாக மாற்றம் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். கடன்கள் குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு கடன் அடைங்க. சிறப்பான நாள். எல்லா விதத்துலையும் ஆக்கப்பூர்வமாக தான் இருக்குது. உங்களோட முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உறுதி
சுறுசுறுப்பு எல்லாமே உங்களோட முன்னேற்றத்துக்கு மூலமா வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று அதிகமா சாத்தியம் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு திருப்தியை தரும். வேலைகள்லையும் சரி, பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பேரும் பாராட்டும் கிடைக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஆலோசனைகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களோட 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். நல்ல புரிதல் இருக்கிறதுனால நல்ல ஒரு மனசுக்கினிய நாளாக தான் இருக்கு. உங்களோட நாள் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும். காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கு. அதிக பணத்தோடு இருப்பீங்க. நல்ல ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா இதர வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உடல்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியத்தை உற்சாகமாக வச்சிருப்பீங்க. கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளுடைய, அதே நேரத்தில் பசங்க கூட தேவையில்லாத சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். பெற்றோர் கூட பிறந்தவங்க கூடயோ கொஞ்சம் கவனமாக வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகளை பக்குவமாக கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் இல்லை. மனசு விட்டு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அது செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. தொழில் வியாபாரத்தில் மறைமுகமாக இருக்கிற பகை நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சராசரி பலன்கள் உண்டு. பொறுமையும் உறுதியும் இருந்ததுன்னா நாள் நல்லா அமையும், வெற்றி கிடைக்கும். மந்தமான நிலையை மாற்றி உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று குறித்த நேரத்திற்குள்ள வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கடினமாக போராட வேண்டியதாக இருக்குது. உங்களோட வேலைகளில் துல்லியமான தரத்தை தரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட எரிச்சலை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது மகிழ்ச்சியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் இல்லாதது தான் இதுக்கு காரணம். அதனால் தொணக்கிட்ட வெளிப்படையாக பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வும் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பண தேவைகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கையிருப்பு குறையிற மாதிரி இருக்குது. ஜாக்கிரதையாக செலவுகளை கையாளுங்க. வீண் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மற்றும் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தியானம் மேற்கொண்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காட்டாமல் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டோ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோ தனிமையில் உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சு நாளை எதிர்கொள்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எதிர்பாராத சில பிரச்சனைகள் சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சவால்களும் தடைகளையும் கடந்து வர தைரியமும் உறுதியும் அவசியம் தேவை. இன்று எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். இன்று உங்களோட லட்சியங்களை அடையிறதுல நல்ல ஒரு வசதிகளை இழக்கிற மாதிரி இருக்கும். அது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடையாது. வேலையை குறித்த நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முறையாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிக்கிறது நல்லது. இல்லைன்னா சில சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணையோட உங்களோட கட்டுப்பாட்டையும் மனநிலையும் இழக்கிற மாதிரி இருக்குது. கோவப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம். அதுதான் திருப்தியை கொடுக்கும். வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் வரவு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது. எதிர்பாராத செலவுகள் இருக்கிறது டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவலை இருக்குது. உங்களுக்கும் பதட்டம் குழப்பம் காரணமால ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தோடைய சுறுசுறுப்பாகவும் சாதகமாகவும் எல்லா விஷயத்துலையும் பலன் தர விதமாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. போகிற போக்கில் நாளை கொண்டு போங்க, மகிழ்ச்சியாக உணருங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும், எல்லா விதத்துலையும் திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடியே செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் இருக்குது. தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாள். எதிர்பாராத சில நன்மைகள் தானாக தேடி வரும். பிரகாசமான வளம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க. இன்று நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல ஒரு உறுதியாகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு பேரில் நல்ல ஒரு வெகுமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட திறமையான செயல்பாடு உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி கண்டிப்பாக தெரியும். பாராட்டும் பேரும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் உங்கள் எண்ணத்தையும் நோக்கத்தையும் துணைக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு பகிர்ந்து மகிழக்கூடிய ஒரு நாள். துணையோட வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவீங்க. பசங்களோடையும் மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்குது. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு இனிமையான நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலையிலேருந்து ஊக்கத்தொகை இல்லைன்னா இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அதை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்காக உங்களோட வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மகிழ்ச்சியாக உற்சாகமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனதிடம் காரணமாக ஆரோக்கியம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க லைவ்ல வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களோட ஆதரவால் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். இன்றும் மேலும் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களோட சின்ன வயசு, அதாவது கூட பிறந்தவங்க, அதே மாதிரி நண்பர்கள், அவங்களுக்கு எல்லாமே இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்ய சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கும் நாங்கள் உதவியாக இருக்கும். குரு பயிற்சி பலன்கள் லைவ்ல வந்துகிட்டு இருக்கு. உங்கள் ராசி பலனை கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அது உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்கும். அதே நேரத்தில் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். இப்போது இந்த சேனலில் பொறுத்தளவுக்கு லைவு, தினசரி பலன், அதுக்கப்புறம் ஒற்றை வார்த்தை ராசி பலன், அந்த மாதிரி பல விஷயங்கள் ஷார்ட்ஸாகவும் வீடியோவாகவும் லைவாகவும் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க, வாழ்க்கை இனிமையாகட்டும். நன்றி, வணக்கம்.